த ஷோ ஆஃப் சினி மீல்ஸ். என்னதான் வாரம் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்களை சேர்த்தாலும் டெய்லி வந்து ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லணும்ல, அதுக்காக தான் இந்த சினி மீல்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய ஷோ. இதுல நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லியும் ஒவ்வொரு சினிமா அப்டேட்ஸ் வரும். அதாவது ஏதோ ஒரு இடத்துல போய் தெரிஞ்சுக்கிறது போல எல்லாத்துலயுமே இது ஒன்னு வீடியோலயே தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, நம்ம கோலிவுட் பத்தி மட்டும் பேச மாட்டோம், ஹாலிவுட் வரைக்கும் நம்ம போய் பேசுவோம். சரி, இன்னைக்கு உண்டான ஷோல இன்னைக்கு உண்டான நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். மீண்டும் சர்ச்சை, மன்னிப்பு கேட்டார் விநாயகன். இது தெரியுமுங்களே, நம்ம ஜெயிலர் படத்துல வில்லனா நடிச்சவரு. ஆனா ஒரு சர்ச்சையில மாட்டிக்கிறது தான். ஆனா அந்த மேட்ரு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ரியல் லைஃப்ல ஒரு பெரிய வில்லன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ எழுத்து வீட்டுல ஒரு சண்டை போல, அதுக்கு அவரு போதையில என்னமோ ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ போய் பாத்துட்டு வாங்க பொறுமையா. அடுத்த இந்த நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சந்தானம் சுரபி நடித்த டிடி ரிட்டர்ன்ஸ் படம் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியாகி வரவேற்பை பெற்றது. ஓகே, இப்போ இதன் தொடர்ச்சியாக டிடி நெக்ஸ்ட் லெவல் என்ற படம் உருவாகியுள்ளது. ஓ மை காட். அதாவது பாத்தீங்கன்னா, சந்தானம் அவர்கள் திருப்பி காமெடியா வந்தாவே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஏன்னா மதகஜராஜா பார்த்து வேற நம்ம இன்னும் நாஸ்டாலஜியா போய் நம்ம யோசிச்சோம். ஆனா சந்தானம் அவர்கள் அதை ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அவரு ஹீரோவா தான் நடிப்பாரு அப்படிங்கிறது இந்த விஷயத்துல தெரிய வருது. அடுத்து இந்த நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்குன்னா, நம்ம லாஸ்யா நடிச்ச படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா லாஸ்யா மட்டும் நடிக்கல, அது முக்கியமா இன்னொருத்தவங்க நடிச்சிருக்காங்க. நம்ம ஜம்கட்ஸ் ஹரிபாஸ்கர் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க நடிச்சதுல வந்து ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நாஸ்டாலஜியான நினைவுகள்லாம் திரும்பி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபங்க்ஷன்ல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது கூட நம்ம ரெட் டேப் தமிழ்ல போடுறோம், நீங்க மறக்காம போய் பார்த்துருவாங்க. கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும்னா, லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு வந்து இது பெரிய வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய புகழ்ந்து தள்ளி இருக்காங்க. அதோட லிங்க் நான் கீழே தரேன், மறக்காம அந்த ஃபங்க்ஷனையும் போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்த சினி நியூஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஐயோ, வில்லன் நடிகர் மாரடைப்பால் மரணம். குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்த தெலுங்கு நடிகர் விஜய ரங்கராஜ் என்ற ராஜ்குமார் சென்னையில் காலமானார். இவர் யாருன்னு தெரியுமா? இந்த படிக்காதவன் படத்துல ஒரு சீன்ல வருவார்ல, அதை பார்த்துட்டு வாங்களேன். இது இருக்க வேண்டிய இடம் இங்க இல்லடா, இங்க. இந்த சீன்ல நடிச்சவர் தான் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல ஆக்டரும் கூட. அவர் வந்து நம்ம கோலிவுட்ல வேணா தெரியாம இருந்துக்கலாம், பட் வந்து பாத்தீங்கன்னா டோலிவுட் தெலுங்கு சினிமால அவர் கொஞ்சம் பெரிய ஆள் தான். ஸோ வந்து இது கொஞ்சம் கஷ்டமான செய்தி. அடுத்த லாஸ்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓ மை காட், சைஃப் அலி கான் வந்து இப்ப வீடு திரும்பிட்டாங்க. ஆக்சுவலி சைஃப் அலி கானுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுல வந்து கொஞ்சம் கொலை மிரட்டல்லாம் விடுத்து அதுக்கப்புறம் பெரிய சண்டை ஆகி சைஃப் அலி கான் தானே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரும் ஒரு பெரிய நியூஸ் பிளா 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 வந்து பேசினாங்க. இதை பத்தி கூட நம்ம சிகப்பு நாடா அப்படிங்கிற ஒரு சேனல்ல பேசியிருந்தோம், நீங்க மறக்காம அதையும் போய் பார்த்துட்டு வந்துங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீடு திரும்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைஃப் அலி கானை வந்து ஒரு ஆட்டோல வச்சுதான் கூட்டிட்டு போனாங்க. அந்த சமயத்துல, அடிப்பட்ட சமயத்துல, அப்ப வந்து அந்த ஆட்டோக்காரர் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆனவனே இப்ப வந்து கைனா கபூர் குடும்பத்தார் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 காசோலையை வந்துட்டு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா சைஃப் அலி கானை காப்பாத்துனதுக்காக. ஆனா கமெண்ட்ஸ்ல என்ன கேக்குறாங்கன்னா, உயிரை காப்பாத்துனதுக்கு ஜஸ்ட் 11,000 அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இந்த சினிமீல்ஸோட நியூஸ் இவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான நியூஸ் வேணும், எந்த மூவியோட அப்டேட் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதை பத்தி உங்ககிட்ட வந்து கேட்கிறேன். இதே மாதிரி டெய்லி உங்ககிட்ட ஒண்ணா வீடியோஸ் போடுறேன். பாய்.